பசியிலும் பிச்சைக்காரன் சிறுக சிறுக சேமித்தான், என்றாவது ஒரு நாள் தங்க திருவோடு வாங்குவதற்காக என்ற வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது மன திருப்தி. உள்ளது உள்ளபடி வாழ பழகுவதே நல்லது. புகழ் பூத்த ஒருவரை பார்த்து அவரை போல் வாழ்வது எப்படி என்று ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை வளர்க்க முதலில் தேவை தன் முயற்சி. இரவல் வெளிச்சம் இறுதி வரை வழிகாட்டாது. மேலே மேலே ஏறி செல்ல வேண்டும் என்ற வெறி உள்ளவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சிகரத்தை எட்டி பிடித்தாலும் அங்கேயே இறுதி நாள் வரை நிற்க முடியாது. ஏணியில் ஏறுவதற்கும் எல்லை உண்டு. அதற்கு பின் இறங்கியே ஆக வேண்டும். மன திருப்திக்கான வழிமுறைகள் மனிதனுக்குள் இல்லாவிட்டால் மகிழ்ச்சிக்கான வாசற் கதவுகள் மனிதனுக்குள் இல்லா. தொடு வானத்திற்கு அப்பால் மாய தோற்றமிடும் ரோஜாக்களின் கூட்டத்தை கனவில் கண்டு மகிழ்வதை விட நம் வீட்டு ஜன்னலுக்கு வெளியில் மலர்ந்து சிரிக்கும் ரோஜா பூவின் ஸ்பரிசத்தில் பரவசம் கொள்வதே வாழ்வின் புத்திசாலித்தனம். அடுத்தவருடன் நம்மை ஒப்பிட்டு அமைதி இழக்காமல் நம் இயல்புகளுடன் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க்கை நாம் நினைப்பதை விட குறைவான காலம் கொண்டது என்று தத்துவ ஞானி செனகா சொன்னார். உன்னிடம் இருப்பதோடு திருப்தி கொள்வாயாக. ஒருவன் எல்லாவற்றிலும் முதல்வனாக முடியாது. நன்றி, வணக்கம்.